லட்சக்கணக்கில் வேணாலும் நம்ம செலவு பண்ணுறக்கு ரெடி. ஆனால் அதில் என்ன இருக்குது என்ன ஏதுங்கிறது எந்த ஒரு ஐடியாலஜியும் கிடையாது. தென்னையை பொறுத்தளவுக்கு எல்லா வருஷம் தென்னையோ வாழையோ பாக்கோ எல்லா வருஷமும் ஒரே மாதிரி ஈல்டு தராது. தென்னையை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா காய்க்குதுன்னா ஒரு வருஷம் அது மறுபடியும் ரீகெயின் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம சும்மா ஒரு குரம்பை கொட்டுது இல்லை காப்பு இல்லை, காப்பு இந்த வருஷம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னா அது வந்து பருவநிலை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது. இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ இந்த மரம் வந்துட்டு நம்ம இளநீ மட்டும் வெட்டிகிட்டே இருக்க, இளநீ காத்து வீட்டுக்காக இளநீ விட்டுருக்கு. இதில் பார்த்துட்டா இதில் இருக்கிற காப்புமே காரணம், இதில் காப்பு இருக்கிற காரணம் வந்து நம்ம இளநியாக வெட்டிடுறோம், தேங்காய் ஆகிற அளவுக்கு விடுறது இல்லை. அதே இப்போ இந்த இன்னொரு மரம் வந்துட்டு இது பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து தேங்காய்க்கு விட்டுறோம். போன கடுவு அதில் 125 காய்க்கு பக்கமாக விழுந்துச்சு, நம்பவே முடியல. ஆனால் 125 காய் விழுந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அந்த அளவு காய் இருக்குமான்னு பார்த்தா இந்த மரத்து பாருங்க, இந்த மரத்தில் அந்த அளவுக்கு காப்பே இருக்காது. ரீசன் என்ன, இது ஒரு 2 வருஷம் காய்ச்சுது. இந்த வருஷம் வந்து இதில் அந்த அளவுக்கு காப்பு இருக்காது. ஒரு வருஷம் காய்க்குது அப்படின்னா, 2 வருஷம் காய்க்குது, 1 வருஷம் காய்க்குதுன்னா மறுபடியும் அது 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுக்கும் மறுபடியும் அடுத்த காப்பு வர்றதுக்கு. நம்ம 1 வருஷம் காப்பு குறைஞ்சதுன்னேவே, காப்பு குறையிறதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒன்று பருவநிலை, அதிகப்படியான வெயில் இருந்ததுன்னா குரம்பு கொட்டுறதோ அதெல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த போரானு இல்லைன்னா நம்ம மற்ற அதாவது கெமிக்கலோ ஆர்கானிக் ஃபார்மிங்கோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. மரத்துக்கு என்ன தேவை, பொட்டாசு, சல்ஃபைட்டு, நைட்ரஜன் வேணும், போரான் வேணும் காப்புகளுக்காக. அப்போது அது போக பொதுவாக எப்போவும் நம்ம எருவு கொடுத்துட்ருக்கோன்னா அது கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக எருவு கொடுக்கறனா கொடுத்துட்டே இருக்கணும். சின்ன கிராப்புக்கு 1 லிட்டர் பாட்டிலே 2 லிட்டர் பாட்டிலே இது ஊற்றுனா குரம்பு கொட்டாது, இது ஊற்றுனா காப்பி ஈல்டு எச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பார்க்க வேண்டியது, அதை வாங்க வேண்டியது, ஊற்ற வேண்டியது. அதனாலலாம் நிரந்தர தீர்வு என்றைக்குமே கிடைக்காது. எருவு கொடுக்குறோமா அந்த காட்டுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் அதுக்காக இந்த எருக்களை கொடுக்குறேன் அது கொடுக்குறதுக்கும் தாராளம் கொடுக்கலாம், அதெல்லாம் நல்ல விஷயம். கிடைக்குதுன்னா கொடுக்கலாம், கிடைக்காத என்ன பண்ணலான்னா எருவை என்ரிச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மைக்ரோப்ஸ் இருக்குந்தா வாங்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் அது மாதிரி வாங்கி எருவு கூட கலக்கி, கோழி எருவு மாட்டு எருவு ரெண்டையும் கலக்கி போட்டு வரலாம். சின்ன பயிர்களுக்கு சின்ன பாட்டில்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரிசல்ட்டாக இருக்கும். பெரிய மரத்துக்கு வந்து ஒரு தாட்டி ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இப்போ ஒரு இளநீ குடிக்கிறோம், இது இளநீ குடிச்சோன்னா என் உடம்புல பூரா நோயும் போயிருமா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் உடம்புல குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கும், அதுக்காக இது ஒரு டாப்அப்பு. இதில் அதே மாதிரி தான் தென்னை மரம் ஒரு ஃபீடிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக லைஃப் டைமாக ரிசல்ட் கொடுக்காது. நல்ல ரிசல்ட் இருக்குப்பா, நான் மருந்து ஊற்றி ரிசல்ட் இருக்குதுன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் என்ன, அதோட எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக கேல்குலேட் பண்ணி பாருங்க. அந்த மரத்துக்கு செலவு பண்ணுறது காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த மரத்திலிருந்து வர்ற காப்பை காய் எத்தனை காய் விழுகுதோ அதை போட்டு பாருங்க, வரவும் செலவும் கழிச்சு பாருங்க, ஒன்றும் மிஞ்சாது. நெசசரி என்னவோ அது நெசசரி கொடுத்தாலே அந்த மரம் கெயின் ஆகிக்கும். இதுதான். ஸோ பார்த்து பண்ணுங்க. ஸ்டே டியூன். பை.